ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஸ்டைலில் அவியல் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், வெள்ளை பூசணி, கோவைக்காய், பீன்ஸு, புடலங்காய், வாழைக்காய். இப்போ இந்த காய்களெல்லாம் வச்சு நம்ம அவியல் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் நல்லா கழுவிட்டு நான் இந்த சட்டியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அப்படியே வேக வைக்க போகிறேன். இந்த முறையில் செஞ்சீங்கன்னா அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் தேங்காய் விட்டுட்டு காய்களுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. இந்த அவியல் பார்த்தீங்கன்னா நான் வாழை இலையை போட்டு மூடி நல்லா வேக வைக்க போறேன். இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவியலுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி காய்கறிகளை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் நான் தெளிக்கவே இல்லை. இப்ப பாருங்க, இந்த வாழை இலையை போட்டு மூடி நம்ம இந்த ஆவியிலேயே வேக வைக்க போறோம். அடுப்பை நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இடைக்கிடைக்கு நம்ம இதை ஒன்று திறந்து நம்ம நல்லா கலந்து விடணும். பாருங்க, இலை நல்லா வாடி வந்திருக்கு. இப்ப நாம கொஞ்சம் பாருங்க நல்லா கலந்து விட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காய்கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் விட்டு இருக்கு. பாருங்க, காய்கறி ஒரு கால்வாக அளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம இதை இடையில ஒண்ணு எடுத்து நல்லா கிளறி விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கேரளா ஸ்டைல்ல இந்த மாதிரி நீங்க ஒரு முறை வாழையில போட்டு மூடி காய்கறிகளை அவிச்சு வேக வச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகளுக்கு தேவையான அரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் அளவு சீரக மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு கொத்து கறிவேப்பிலை வாசனைக்காக. இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சு எடுத்துட்டு வாங்க. இந்த அவியலுக்கு நான் காரத்துக்காக எதுவும் சேர்க்கல, அதனால இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய கீறி விட்டு சேர்த்துக்க போறேன். இது மட்டும்தான் காரத்துக்காக நம்ம சேர்த்தது. இப்ப இதையும் நம்ம நல்லா அரைச்ச அரப்புகளையும் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ வரைக்கும் நான் இந்த காய்கறிகளுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. சிமில்ல வச்சே தான் நான் வேக வச்சிருக்கேன். காய் ரொம்ப உடையாம பார்த்துக்கோங்க, தண்ணி விட்டோம்னா காயெல்லாம் உடைஞ்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காயோட வாசனையெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்காக மறுபடியும் நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போறேன். இப்போ பாருங்க, தேங்காயோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல வாசனையோட தேங்காய் ஃப்ளேவரோட சூப்பரான வாசனையா இருக்கு. நம்மளுடைய சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல உப்பு குறைவா இருந்தா உப்பு செக் பண்ணிட்டு உப்பும் கொஞ்சம் கூடி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு கம்மியா இருக்கிறதுனால நான் உப்பு கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்க போறேன். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எந்த ஒரு சுவையான டிஷ்ஷு செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சமா உப்பு செக் பண்ணி பார்த்து செய்யறது நல்லது. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டு நம்ம அவியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட அடுத்தது நம்ம ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமா கெட்டியான தயிரும் கூட நான் இதுல சேர்க்க போறேன். பாருங்க, தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதிக நேரம் அடுப்புல வைக்க தேவையில்லை. அதுக்கு பூரா பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடும். அதனால லைட்டா கொஞ்சமா கலந்து விடுங்க. சும்மா இது டேஸ்ட்டுக்காக தான், புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுடைய சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டியோட சூட்லேயே நல்ல ஃப்ளேவர் ரொம்ப வாசனையாக ரெடி ஆயிடும்.